பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, அடிமை நானையா. பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் உமது சமூகத்திலே கூடி வந்து உம்மை தொழுது ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை கனப்படுத்த செய்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது உமது திருவசனத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வருகிறோம். உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் வைத்து வைத்து உமது வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் செல்லும் வழிக்கு வெளிச்சமாயிருந்து எங்கள் கால்கள் இடராதபடி உமது திருவசனம் எங்களை பாதுகாப்பதாக. உமது திருவசனம் எங்களுடைய இருதயத்திலே போடப்பட்டு அக்கினி தீபமாய் அது எழும்பட்டும். ஆண்டவரே, உமது சீஷர்களோடு நீர் வசனத்தை பேசின போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல உமது பிள்ளைகளுடைய இருதயமும் கொழுந்து விட்டு எரிவதாக. ஜீவனுள்ள சத்திய வசனத்திலே நடக்கிறவர்களாக வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் மாறும்படியான கிருபையை தாரும். உமது கரங்களில் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, போன வாரத்திலே கொடுத்த செய்தியை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். போன வாரம் செய்தியை கொடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு தேவ செய்திக்குள்ளாய் நான் கடந்து சென்றேன். அதை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். போன வாரத்துடைய செய்தியின் தலைப்பு நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதனால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் போன வாரத்தில் கேட்டோம். இந்த வாரத்துடைய செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். போன வாரத்தில் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில்
கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை நாம பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதிலே 9 குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். போன வாரத்தில் கூட 9 குறிப்புகளை நாம் பார்த்தோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை குறித்த 9 குறிப்புகளை பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தயவு செய்து இந்த ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் தியானிக்க வேண்டும். தியானித்தாதான் அது பிரயோஜனமாகும். கேட்டுவிட்டு போய்விட்டால் அது பிரயோஜனம் ஆகாது. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தை தியானித்து நம்முடைய இருதயத்திலே வைத்து அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து நம்முடைய இருதயத்திலே சொந்தமாக்கி கொள்ளும் போதுதான் அந்த வசனத்தின்படி வாழ நமக்கு வழி கிடைக்கும். நாம் வழி தவறும் போது கூட அந்த வசனங்கள் நம்மை வழி நடத்தும். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம்முடைய வசனம் என்று நாம் பாடினோம். அதே போல வசனம் நாம் கை கொள்ள வேண்டும். கை கொள்ள வேண்டும் என்றால் அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். வசனத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தை நாம் தியானித்து நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து விடக்கூடாது. அதை திருப்பி 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 நீங்கள் தியானிக்க வேண்டும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு முதல் குறிப்பாக தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே தமது ஒரே பேரான குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற அந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரன். அவர் எப்படி ஒரே பேரானவராய் மாறினார்? இதெல்லாம் நிறைய காரியங்கள் எல்லாம் உண்டு, பார்க்கலாம் பிற்பாடு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை, விசுவாசிக்கிறவன். விசுவாசம் என்பது ஒரே விசை. எத்தனை தடவை நேற்றைக்கு தேவ செய்தி ஒரு வீட்டில் கொடுக்கும்போது ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒரே விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அந்த வசனத்தை நம்ம வாசித்துக்கிட்டு வரலாம். யூதா நிருபம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அந்த விசுவாசத்திலே வளர வேண்டும், பெருக வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு விசை, ஒரே ஒரு தரம்தான். அதனாலதான் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் ஒரே விசை. இந்த விசுவாசத்தை எடுத்து சொல்லும்போது அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும்.
அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனை தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம், யாரெல்லாம் இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த விசுவாசம் ஒரே விசை, திருப்பி திருப்பி எழும்ப நம்முடைய பலவீனங்களை நாம் எழுவது உண்மைதான். ஆனால் எந்த காலத்திலும் தேவாதி தேவன் மேல் பட்டிருக்கிற விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. இந்த வசனத்தை கூட நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பிதாவாகிய தேவனை கூட விசுவாசிக்கிறத பற்றி பிதா சொல்லல. குமாரனை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிப்பான். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தைகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவரை தந்து அருளி, தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதுக்கு மேல பிள்ளையே வேற குமாரனே கிடையாது, ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு மகா பெரிய மேன்மையான அன்பு. உலகத்தில் எந்த மனிதனும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த அன்புடைய எல்லை என்பதை காட்டிவிட்டார் தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நம்மில் அநேகருக்கு தெய்வம் யாருன்னு தெரியாது. ஏதோ பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு 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 அவருடைய அன்பை அறிந்து கொண்டு நாம் வந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். ஏதோ நம்முடைய பலவீனங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், காரியங்களை அறிந்ததுனால நம் ஆண்டவர் இயேசுவிட்ட போனா அவர் சுகம் கொடுக்கிறாரு, அவர் ஆறுதல் கொடுக்கிறாரு, அவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்முடைய வியாதியிலிருந்து விடுவிக்கிறவர், நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் செவிசாய்க்கிறவர் என்கிற ஒரு விசுவாசத்தினாலே நாம் தேவனை தேடி வந்தோம். நான் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தா வந்தோம். இங்க சொல்லுங்க, தேவன் மேல அன்பு வச்சிருந்ததுனால தான் நான் இயேசுவை தேடி வந்தேன். சபைக்கு கை தூக்குங்க பார்க்கலாம். இத்தனை பேர் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அவருக்கு அன்பை பார்த்தா வந்தீங்க நீங்க. அவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, அதனால வந்தேன். அப்படிதானம்மா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய அன்பை பற்றி கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அவருடைய அன்பை அறிந்து கொண்டு நான் வரவில்லை. அதனால ஆண்டவர் சொல்றார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பினார். எதற்காக? கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக தம்மை அனுப்பினார். ஒருவேளை உங்களுக்கு 10 பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளை குடும்பத்துக்கு தத்து கொடுப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை 10 பிள்ளை இருந்தா கூட ஒரு பிள்ளைய நாம யாருக்கு என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய தாய் தகப்பனுக்கெல்லாம் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளைய இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும்னா இது என்னுடைய மூத்த பிள்ளை அப்படின்னுவீங்க, இது என்னுடைய இளைய பிள்ளை, கடைக்குட்டி பிள்ளை, அன்பான பிள்ளைன்னுவீங்க. ஒரு பிள்ளையும் கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனா ஒரு பிள்ளைய பலியிட கொடுக்கறேன்னா கொடுப்பீங்களா? தெரிஞ்சே அவனை வெட்ட கொடுக்கிறோம் என்று தெரிஞ்சு கொடுப்பீங்களா? பாருங்க, அடித்து உதைக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு சித்திரவதை பண்ணப்பட்டு கொலை செய்யறதுக்காக கொடுப்பீங்களா? அதுதான்
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே தேவனுடைய அன்பு என்னவென்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவ அன்பு உண்டாயிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால நமக்கு கிடைச்சிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, கிறிஸ்துவுடனே நம்மை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2 அதிகாரம் 4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஒவ்வொரு வார்த்தைகளை ஆவியானவர் எவ்வளவு அழகாக எழுதுறார் பாருங்க. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலேன்னு சொல்லல, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. 5வது வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதை கண்டினியூஸா கொடுக்கிறாரு. 5ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். என்னது? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்போ உயிர்ப்பித்தார்? ஞான ஸ்நானத்தின் போது உயிர்ப்பித்தார். ஞானஸ்நானம் என்கிறது ஒரு சடங்கு கிடையாது. ஞானஸ்நான சத்தியம் என்கிறது ஒரு பெரிய சத்தியம். அதை ஏதோ அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லாம் என்ன பண்ண முடியாது, விளக்க முடியாது. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே 3 நாள் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுங்கிற ஒரு காரியத்துக்காக தான் தண்ணீரிலே நாம் முழுகி அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணீரிலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுவது. அதற்காகத்தான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஞானஸ்நானம்னு வரும்போது அடுத்தது என்ன வரும்? ரட்சிப்பு வரும். ஞானஸ்நானம் பெறுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். புரியுதா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானத்தோடு ரட்சிப்பு கலந்திருக்கிறது. ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த ஞானஸ்நானத்திலே நாம் மூழ்கி எழும்புகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 2வது ஆசீர்வாதம் என்ன சொன்னோம்? முதல் ஆசீர்வாதம் என்னது? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கையளிக்கும் அளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்கும் அளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மில் மிகுந்த அன்பு கூர்ந்தபடியினாலே என்ன பண்ணப்பட்டோம்? அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது குறிப்பு, பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுதல். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பரிசுத்த ஆவி கொடுக்க. நான் தான் விளக்கமா வித்தியாசம் படுத்துறவங்கள. பரிசுத்த ஆவிக்கும் சுத்த ஆவியானவருக்கும் வித்தியாசம் உண்டு. அதனாலதான் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படுவது தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே. ரட்சிப்பு என்பது இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதில் தான் முதல் நிலை ரட்சிப்பு முடிவடைகிறது. ரட்சிப்பு டெய்லி நடக்கிற ஒரு அனுபவம், தினசரி நடக்கிற அனுபவம். ஆனால் இந்த முதல் நிலை ரட்சிப்பு எங்க முடிவடையுது தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியை பெறும்போது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா தேவ அன்பு என்னன்னு நாம் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. சர்ச்சுக்கு வரோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு கடமையாக தான் நாம் செய்வோமே தவிர தேவன் மேல் வைத்த அன்பினாலே அதை நாம் செய்ய மாட்டோம். எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த தேவனுக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும். என்மேல் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனையை கிருபாதார பலியாக கொடுத்த என் தேவனுக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும். அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை அன்பு செய்யும்படி, அவரை கனப்படுத்தும்படி நான் எதையாகிலும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு நமக்கு வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுடைய இருதயத்தில், தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் நான் என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்தேன்? தேவன் என்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த என் தெய்வத்துக்கு நான் என்ன கைமாறு செய்தேன்? செய்யலனா தேவ அன்பு உண்மையாலுமே என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவி என்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறதா? இதை நாம் தயவு செய்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு தந்தருள ஆவி எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நமக்கு தந்தருள ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். எதை அறிந்திருக்கிறோம்? அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். தேவன் என்னில் நிலைத்திருக்கிறாரா? தேவன் என்னில் நிலைத்திருந்து செயல்படுகிறாரா? தேவன் என்னில் நிலைத்திருந்து என்னை வழி நடத்துகிறாரா? எதுல நாம அறிய முடியும் தெரியுமா? அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி மிக 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 முக்கியம் என்பதை உங்களுடைய நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஆவியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய ஆவியைன்னு பல இடத்துல சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கு. அவர் தம்முடைய ஆவியில் அப்படின்னு என்ன? அவருடைய ஆவியை முழுமையா நமக்கு தரல, அவருடைய ஆவியில் ஒரு பங்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதா? இந்த வசனத்தை பாருங்க. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். தம்முடைய ஆவியில அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்முடைய வழிமுறை எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய ஆவி சொல்லிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும். ஏன்னா அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது அதெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வழி மாறினா கூட இந்த ஆவி என்ன பண்ணும்? அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவருடைய ஆவியில் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆவியில் நமக்கு தந்ததுனால கொஞ்சம் வழி விலகினாலும் இந்த ஆவி அவருடைய இருதயத்தில் போய் சொல்லணும் அப்படியே. அதனாலதான் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம்.
பரிசுத்த ஆவி என்பது மிக 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 முக்கியம். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றீங்களோ, உபவாசம் பண்றீங்களோ, கட்டாயம் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது குறிப்பு, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுதல். தேவன் நம்மில் அன்பு கூர்வாரானால் நமக்கு வர இருக்கிற சாபத்தை கூட, நம்மேல் இருக்கிற சாபத்தை கூட அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஒரே வசனத்துல 3 தடவை உன் தேவனாகிய கர்த்தர்னு வருகிறத நீங்க பார்க்கலாம். இந்த வசனத்துல சும்மா கமா போட்டு சொல்லியிருக்கலாம். தேவன் ஒரு காரியத்தை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். யாரு சாபம் போட்டிருக்கு? ஐயோ என்ன சாபம் போட்டாங்க, நீங்க எந்த கவலையும் பட வேண்டிய தேவையில்லை. உன் வாய் யாரையும் சாபம் போடக்கூடாது. அதுல நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீ போடுற சாபம் தான் உனக்கு திரும்பி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் போடுகிற சாபம் உங்களுக்கு திரும்ப வரும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வேற யாராவது சாபம் போட்டா அந்த சாபம் திரும்ப வராது நம்ம மேல. நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிஷன் அதுதான். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக சாபம் வரலாம். ஏனென்றால் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறவர். 7 தலைமுறைகளுக்கு சாபம் இறங்கி வரும். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது, நீ தேவனுடைய ரட்சிப்பை பெறும்போது அந்த சாபம் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்படும். கர்த்தர் இந்த சாபத்தை இல்லாமற் போக பண்ணுவார். அதற்காகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசம் கொண்டு நீங்க ரட்சிக்கப்படுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் காலங்களில் ஏதோ தெரியாமல் தவறு செய்திருப்பார்கள். நமக்கு தெரியாது. நம்முடைய அப்பா செய்த தவறே நமக்கு தெரியாது. நம்முடைய தாத்தா செய்த தவறு நமக்கு இப்படி தெரியும். அப்ப 7 தலைமுறைகளுக்குள்ள தவறுகள் என்ன தெரியும் நமக்கு? ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்தில் வந்து நிற்கும். அதை எல்லாவற்றையும் நீக்க நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. ஏனென்றால் அவர் தலைமுறைகளை கடந்தவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்முடைய தாத்தா செய்ததும் தெரியும், அவருக்கு தாத்தா செய்ததும் தெரியும், அவருக்கு தாத்தா செய்ததும் தெரியும், நம்ம கொள்ளு தாத்தா ஆதாம் செய்ததும் அவருக்கு தெரியும். ஆனா எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்மை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறவர். இப்ப சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர்னு பார்த்தோம். அடுத்தது என்னன்னா, நம்மை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறவர். நம்மேல் அன்பு கூர்ந்ததுனால நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் கர்த்தர்
கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அப்படியே 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் கண்டிஷன் கொடுக்கிறாருங்க. நீ கிறிஸ்தவனா இருந்தா மட்டும் போதாது, நீ ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா மட்டும் போதாது. இது ரொம்ப முக்கியம். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். நீ அவருடைய கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அவருடைய நியமங்களையும் நீ கைக்கொள்வாயானால் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். உன்னை மாத்திரமல்ல, உன் மந்தைகளையும் பெருக பண்ணுவார். உன்னுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். உன் மந்தைகளின் கற்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வியாதிகள் ரோகங்கள் உன்னை பிடிக்காது. அது யாரை பிடிக்கும்னா உன்னை பகைக்கிறவனை பிடிக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. அதுக்கு தெய்வம் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாரு. அவர் நம்மேல் அன்பு கூற வேண்டும். தேவன் நம்மேல் அன்பு கூறுவாரானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும். அப்ப தேவ சமூகத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நீர் என்னில் அன்பு கூறுகிறீரா? நீர் என்னில் அன்பு கூறுகிறீரா? நீர் என்னில் அன்பு கூறவில்லை என்றால் நீர் என்னில் அன்பு கூறாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் என்ன கேட்ட நீர் அன்பு கூறல? நீர் என்னில் அன்பு கூறாம இருக்கிறதுனால அதற்கு என்ன தடை என்கிட்ட இருக்குது? கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். என்ன தடை இருக்குது ஆண்டவரே? தேவரீர் என்னிடத்தை அன்பு கூறாமல் இருப்பதற்கு என்ன தடை இருக்கிறது ஆண்டவரே? அந்த தடையை நான் நீங்க எனக்கு கிருபை தாரும். நீங்க என்கிட்ட அன்பு கூறுங்க. நீங்க அன்பு கூர்ந்தாதான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க அன்பு கூர்ந்தாதான் எனக்கு இந்த நன்மைகள் உண்டாகும். என்னுடைய வியாதிகள் நீங்கும், என்னுடைய பிரச்சனைகள் நீங்கும், என்னுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் நீங்கும், என்னுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய மந்தைகள் பெருகும். எல்லாம் பெருகணும்னா என் பகைஞர் என்னை விட்டு ஓடி போவாங்க. எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா தெய்வம் நம்மேல் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. 5 குறிப்புகள் சொல்லிட்டேன். தெய்வம் நம்மில் அன்பு கூர்ந்தால்
என்னென்ன நடக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். 6வது குறிப்பு, தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். என்ன அழைக்கப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு அன்பு பாராட்டி இருக்கிறார். பிதாவானவர் அன்பு பாராட்டினதுனாலதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அது எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்னு போடப்பட்டிருக்கிறது. உலகம் நம்முடைய தேவனை அறியாததுனால நம்மையும் அறியவில்லை. இவர்கள்லாம் சபைக்கு போறாங்களாம், அப்படி போறாங்களாம், ஆடுறாங்களாம், பாடுறாங்களாம். ஏனென்றால் நம்மை அறியாத ஜனங்கள். ஏனென்றால் இயேசுவை அவங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதனாலதான் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனாலும் இரத்தப்பழி அவர்களை விடவில்லை, அது வேற. தேவனை அறியாததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை, தேவனை அறியாததுனாலே அவர்கள் நம்மையும் அறியவில்லை. உண்மையிலேயே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால் அவங்க நம்ம பின்னாடி வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதனால நாமும் பின்னாடி போவோம் அப்படின்னு ஓடி வந்துருவாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனையும் அறியவில்லை, தேவனுடைய பிள்ளைகளையும் அறியவில்லை. பிரச்சனை இதுதான். உண்மையிலேயே இந்த உலகம் தேவனை அறிந்திருக்கும் என்றால் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரை அறியாதபடியினாலே, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை அறியாதபடியினாலே அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் அறியவில்லை. தேவனை அறியக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஏன் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள்? ஏன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காமல், அவரை மகிமைப்படுத்தாமல், அவரை தேடி அவரை தொழுது கொள்ளாமல் தங்கள் கைகளினாலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை படைத்து தொழுது மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனது குருடாய் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் 2 கொரிந்தியர் 4:4 படி இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் மனது என்றைக்கு திறக்கப்படுமோ அப்பொழுது ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த முடியும். உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை அப்படியே மாற்றி கதைகளை மாத்திட்டான். அன்பே சிவம் என்றுதான் இருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் அன்பே சிவம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அன்பே சிவன் என்று மாற்றிவிட்டார்கள். வாக்கியோ வை பிரம்மா என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபநிஷதங்களிலும் ரிக்வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது வாக்கியோ வை பிரம்மா. பிரம்மா என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் த கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தா என்று அர்த்தம். சப்தோ வை பிரம்மா, பிரம்மா என்றால் த கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தா என்று அர்த்தம். எப்படி மாற்றிவிட்டார்கள் என்றால் பிரம்மன் என்ற ஒரு பெயரை மாத்திட்டாங்க. வாக்கியோ வை பிரம்மா என்றால் வேர்ட் இஸ் த கிரியேட்டர் அர்த்தம். வேர்ட் சப்தோ அப்படின்னால் சப்தம், சப்தம் தான் கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தா. வார்த்தை தான் சிருஷ்டிகர்த்தா என்பதுதான் அதோடைய அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நமக்கு கர்த்தர் நம்முடைய வசனத்துல, தேவ வசனத்துல எழுதி வச்சிருக்கிறாரு,
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவராலே உண்டாயிற்று, உண்டானது எதுவும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அந்த வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது, சகலமும் அவராலே உண்டாயிற்று, அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது எதுவும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த பிரம்மா என்கிற வார்த்தைய பிரம்மன் என்கிற சிருஷ்டிகர்த்தாவாக மாற்றி விட்டார்கள். ஆக்சுவலா சிருஷ்டிகர்த்தா யாரு? வார்த்தை. வாக்கியோ வை பிரம்மா, வார்த்தையே சிருஷ்டிகர்த்தா. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருக்கு பேர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை. அந்த உண்மையான சிருஷ்டிகரை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால், அந்த சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் நம்பி இருப்பார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை நடப்பிக்க மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தாலே அவர்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். பிரச்சனை என்னன்னா, தேவன் யாருன்னு தெரியல, தேவன் யாருன்னு தெரியல, தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் அங்கங்கே வலிக்கும். இவ்வளவு நேரம் நல்ல ஆசீர்வாதமாக சொன்னீங்க பிரதர். அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் எப்படி? 7வது பாயிண்ட் சிட்சிக்கிறவர். 7வது பாயிண்ட் என்னது? சிட்சிக்கிறவர். அதை சொன்னாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் யாரிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இதனுடைய விளக்கத்தை எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதுறாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. தகப்பன் தன் பிள்ளைகளை, தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவன் யாரிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்க தானே, அப்ப சிட்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அவருக்கு? அப்பா வெறும் சாக்லேட்டும் ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. தப்பு செய்தா 2 போடணும். பிடரியில போடணுமா வேண்டாமா? தப்பு செய்தா 2 போடணும். அதுதான் தகப்பனுடைய வேலை. அப்போ தப்பு செய்யும் போது அவனை சிட்சித்து, அவனை தண்டித்துன்ற வார்த்தை கூட வந்திருக்கு. தண்டிக்கிறார். தண்டித்து அவனை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி தேவனுடைய பாதையிலே நடத்துகிறது போல. புரியுதா? அப்படி அவர் நடத்துகிறார். யாரை நடத்துகிறாரு? தம்முடைய பிள்ளைகளை தகப்பன் நடத்துறது மாதிரி நடத்துறாரு. இல்லைன்னா நமக்கு பேரு வேசி பிள்ளைன்னு பேரு. வேசி என்ன பண்ணுவா?
பெத்துக்கிட்டு எங்கேயாவது போட்டு போயிட்டே இருப்பா. அது தெருவில் கிடந்து தான் வளரும், அனாதையா வளரும். அது சாப்பிட்டுதா, பசிக்குதா, என்ன பண்ணுச்சுது ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி பிள்ளையை பெத்து போடுறதுல நம்ம ஆண்டவர், அவர் சிட்சிக்கிறார். அப்போ அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் தேவன் அன்பிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரை இப்படி என்ன சோதிக்கிறீர்? இன்னைக்கு காலையில் என்னது? முதல்ல முறுமுறுப்பு, முறுமுறுத்து ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போகிறோம். என்ன ஆண்டவரே இந்த சோதனை? என்ன ஆண்டவரே இப்படி பண்ணுகிறீர்? என்ன ஆண்டவரே இந்த பிரச்சனை? என் ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் அறிவோம் என்றால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முறுமுறுக்க மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன் அவர் சிட்சிக்கிறாரு? ஏன் அவர்? ஒன்று, அவருடைய பிள்ளை என்பதனால அவர் சிட்சிக்கிறார். இன்னொன்று, நம்முடைய வழியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வழியில, நாம சொல்லுகிற வழியில நடக்கிற பிள்ளைய கூப்பிட்டுங்க வாடான்னு 2 போடுவோமா என்ன? யாராவது நல்ல பிள்ளை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்லா நடக்கிற பிள்ளைய கூப்பிட்டு இங்க வா டமால் 1 போடுவோமா என்ன? போட மாட்டோம். ஆனால் யார் நமக்கு கீழ்ப்படியாம வழி தவறி போகுதோ அதுக்கு தான் போடுவோம் முதுகுல. அப்ப தெய்வம் சிட்சிக்கிறார் என்றால் நம்முடைய வழியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நாம வழி தப்பி போகாமல் இருக்கும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? 7வது பாயிண்ட் என்ன சொன்ன? சிட்சிக்கிறவர். 8வது பாயிண்ட், நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கொடுக்கிறவர். நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கொடுக்கிறவர். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். பிதாவாகிய தேவனை பற்றி தனித்தனியா நீங்க தியானம் பண்ணி பார்த்தா நிறைய இருக்கும். பிதாவாகிய தேவன் யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாரு? ஆவியானவர் யாரு? இதெல்லாம் தனித்தனியா நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வேதத்தின் ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும். இந்த வசனத்துல கூட பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். அப்படி வசனம் இப்படி பிரிச்சு சொல்லுது பாருங்க. அப்போ பைபிள்ல பிதா செய்கிற நிறைய காரியங்கள் உண்டு, குமாரன் செய்கிற சில காரியங்கள் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்கள் உண்டு. இதெல்லாம் தனித்தனியா நாம பிரிச்சு நல்ல தியானம் பண்ணும்போது அதை விளங்க முடியும். அதனாலதான் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லிட்டு அங்க சொல்றார். பிதாவாகிய தேவனை அறியணும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியணும், பரிசுத்த ஆவியானவரை அறியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது குறிப்பு, நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றப்படுதல். எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இல்லை? ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாறணும். எல்லாருக்கும் ரொம்ப ஆசை, ராஜாக்களா ஆசாரியராக மாறணும். நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்ம மாறதுக்கு காரணம் தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. இங்க யாரு? இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிதாவாகிய தேவனை பார்த்தோம், நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கொடுக்கிறவர். இங்க பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, இரத்தத்தை சிந்தினவர் இயேசு கிறிஸ்து, இரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்கள் அற நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய விலைமதிப்பற்ற இரத்தத்தை சிந்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அதுக்கு அடுத்த முந்தின வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் இயேசுவாகிய நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரையை கொடுத்து மீட்டுக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ஆகவே நாம் பூமியிலே அரசாளுவோம். இந்த பூமியில இல்ல, வரப்போகிற அடுத்த பூமியில. அதனால நாங்க இப்பவுமே அரசாள போறோம்னெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காதுங்க, பாடிக்கிட்டு இருக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? தேவன் நம்ம மேல அன்பு கூறுகிறதுனால கிடைக்கிற நன்மைகளை பார்த்தீங்களா? தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதுனால 9 நன்மைகளை நாம் இன்னைக்கு பார்த்தோம். 1, தமது குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. 2, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழ வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டதுனால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டது. 4, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். 5, ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 6வது, தேவனுடைய பிள்ளை என்று நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது. 7, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் சிட்சிக்கிறார். 8, நித்திய ஆறுதல் நல் நம்பிக்கை என்கிற கிருபையை நமக்கு கொடுக்கிறார். 9, நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நிறைந்த நல்ல தகப்பனே, உமது பேர் இரக்கத்தினால தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன கிருபைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடப்பதாக, நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.